ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் எல்லாருக்கும் பிடிச்ச சுவையில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் இந்த பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது 120 மில்லி கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம், கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை வேற ஒரு குக்கருக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்துப்போம். உங்களுக்கு இந்த பாயாசத்துக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வேணும்னு நினச்சிங்கன்னா 3 விசில் வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் முழு பருப்பாக கிடந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரை மூடி 2 விசில் வச்சிடலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நான் பருப்பு எந்த அளவு எடுத்தனோ அதுக்கு ஈக்குவல் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பருப்பு எந்த அளவு எடுத்தீங்களோ அதுக்கு 3/4 அளவுக்கு வெல்லம் எடுத்து அதோட மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் இதை நாம் வேக வச்ச பாசிப்பருப்போடு சேர்த்துக்கணும். இப்போ குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு, ஆவியும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதோட நாம் காய்ச்சின வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டும் போது இந்த வெள்ளத்தில் தூசி கல் எதுவும் இருந்தால் அதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். பாகு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வாசனைக்காக 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதிக்க விடும்போது வெள்ளைப்பாகோட பருப்பும் சேர்ந்து கொதிக்கிறதுனால இந்த பாயாசத்துக்கு நல்ல ஒரு சுவையையும் வாசனையையும் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. லைட்டாக கரண்டிட்டு இந்த பருப்பை மசிச்சு விடுங்க. அப்போது இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், பாயாசம் ஓரளவு நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் உருகினதும் இதோட முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வதக்கிக்கலாம். திராட்சை கொஞ்சம் ஊதி வரும்போது இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துப்போம். தேங்காயை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து பாயாசத்துக்கு சேர்க்கறதுனால இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுத்துட்டு நாம் இதை பாயாசத்தோடு சேர்த்துடலாம். பாயாசத்தில் வறுத்து வச்ச தேங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயாசத்தை நீங்கள் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறுபடியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இப்போது கடைசியாக இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பாயாசம் ரொம்ப சுவையாக இருக்கும். ஏலக்காய், நெய், வெல்லம், பருப்பு எல்லாமே இந்த பாயாசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் பருப்பு பாயாசம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.